தற்பொழுது வெளியாகியிருக்கும் அண்மை செய்தி. அஜித்குமார் மீது புகார் அளித்த நிகிதா மீது பல மோசடி புகார்கள் குவிந்து வரும் நிலையில் கல்லூரி மாணவிகளும் தற்போது புகார் அளித்ததாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. அஜித்குமார் மீது புகார் அளித்த நிகிதா மீது கல்லூரி மாணவிகள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு கொடுத்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கடந்த ஆண்டு பேராசிரியராக இருந்த நிகிதா மீது கல்லூரி மாணவிகளும் தற்போது மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு கொடுத்து வருகிறார்கள். நிகிதா தங்களை மனரீதியாக துன்புறுத்தியதாகவும் வார்த்தைகளால் வசைபாடி வருவதாகவும் மாணவிகள் அந்த புகார் மனுவில் தெரிவித்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாலாஜி இணைகிறார். வணக்கம் பாலாஜி, இது குறித்தான விவரங்களை வழங்கலாம். மாலதி, சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே உள்ள மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமாரை தனிப்படை போலீசார் நிகிதா என்ற பேராசிரியர் நகை திருட்டு தொடர்பாக கொடுத்த புகாரின் பேரில் விசாரணை செய்தப்ப அவர்கள் நடத்திய தாக்குதல்ல லாக்அப் டெத் அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் லாக்அப் டெத்திலேயே உயிரிழந்தார். இது தொடர்பாக மாவட்ட நீதிபதியும் கூட தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார். இந்த புகார் அளித்த நிகிதா திண்டுக்கல் எம்இஎம் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில தாவரவியல் துறையில ஹெச்ஓடியாக பணியாற்றி வருகிறார். இவர் சுமார் 10 நாட்களாக கல்லூரிக்கு பணிக்கு வரவே இல்லை. நிகிதாவினுடைய தந்தை ஜெயபெருமாள் துணை ஆட்சியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். அஜித்குமாரினுடைய மரணத்துக்கு பின்னால நிகிதா குறித்து பல்வேறு பரபரப்பான தகவல்கள் வெளியாகி வருகிறது. தொடர்ந்து வெளியாகி வரும் இந்த நிலையில நிகிதா மற்றும் அவரது தாயார் சிவகாமி அம்மாள் ஆகியோர் அரசு பணி வாங்கி தருவதாக கூறி பலரிடமும் லட்சக்கணக்கில் பணம் வாங்கி ஏமாற்றி உள்ளனர் அப்படிங்கிற அந்த தகவல்களும் ஆதாரபூர்வமாக புகாரின் அடிப்படையில் வெளியாகி வருகிறது. குறிப்பாக திருமங்கலம் திரளி பகுதியைச் சேர்ந்த ராஜாங்கம், நிகிதாவின் தந்தையான ஜெயபெருமாள், அவருடைய மனைவி சிவகாமி அம்மாள் உள்ளிட்ட பலரும் கடந்த 2010ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அப்போதைய துணை முதல்வரான மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய உதவியாளரை தங்களுக்கு நன்கு தெரியும், அவர் நன்கு அறிமுகமானவர் என்று கூறி வேலை வாங்கி தருவதாக பணம் வாங்கி மோசடியில் ஏமாற்றி உள்ளனர். 2011 இவர்கள் மீது திருமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவர்கள் முக்கிய பிரமுகர்களை தங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற இதே பாணியை கூறி ஆசிரியர் பணி வாங்கி தருவதாக, விஏஓ பணி வாங்கி தருவதாக என பல்வேறு தரப்பினரையும் ஏமாற்றி லட்சக்கணக்கில் பணம் மோசடி செய்துள்ளனர். தொடர்ந்து பணம் கொடுத்தவர்கள் இவரிடம் அந்த காலகட்டத்திலிருந்து தொடர்ந்து இவரை திரும்ப கேட்டு அந்த பணத்தை திரும்ப கேட்டு நிகிதாவிடமும் கேட்டு வலியுறுத்தி வந்தனர். நிகிதாவும் இதில் மிக முக்கியமாக அந்த பணத்தை வாங்க முக்கிய பிரமுகர்களை தனக்கும் தனது தந்தைக்கும் தெரியும் என்று கூறியதிலும் நிகிதாவுக்கும் மிக முக்கியமான பங்கு உண்டு என்றே பணத்தை கொடுத்து ஏமாந்தவர்கள் அந்த புகாரில் தெரிவித்துள்ளனர். இந்த வழக்குகள் காரணமாக சக பேராசிரியர்களிடமும் மாணவிகளிடமும் தேவையில்லாததற்கெல்லாம் தனது கோபத்தை வெளிக்காட்டியுள்ளார் நிகிதா. கல்லூரியில் உதவி பேராசிரியர்கள் உள்ளிட்ட அலுவலர்களிடம் தொடர்ந்து மன உளைச்சல் காரணமாக, அதாவது அவருக்கு இந்த புகார் வழக்கு தொடர்பான மன உளைச்சல் காரணமாக அவர்களிடம் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபடுவதையே வாடிக்கையாக வைத்திருந்தார் என்பதும் தற்போது இந்த மாணவிகள் அளித்த புகாரின் அடிப்படையில் தெரிய வருகிறது. யாருக்குமே அடிபடியாமல் தான் எடுத்த முடிவே சரி அப்படின்னு சொல்லி அனைவரையும் கட்டளையிடும் பாணியில் மாணவிகளை தொடர்ந்து வசைபாடி அவர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும் வகையில அந்த காலகட்டங்களில் தொடர்ந்து இவர் ஈடுபட்டிருக்காரு. இதனால ஒரு கட்டத்துல வேறு வழியின்றி மாணவிகள், அதாவது கடந்த 2024ஆம் ஆண்டு மே மாதம் 6ஆம் தேதி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியரிடம் அவர்கள் புகார் மனு ஒன்றை அளித்தனர். அந்த கடிதம் தற்போது வெளியாகியுள்ளது. அந்த மனுவில் தாவரவியல் துறையின் துணைத் தலைவராக, இப்ப ஹெச்ஓடியாக இருக்கும் இந்த நிகிதா அப்போது துணைத் தலைவராக இருந்துள்ளார். இந்த துணைத் தலைவராக அப்போது பணியாற்றி வந்த நிகிதாவை உடனடியாக இந்த கல்லூரியிலிருந்து இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. காரணம், மிக முக்கிய பிரமுகர்களையும் அவர்களுடைய உதவியாளர்களையும் தனக்கு நன்றாக தெரியும் என்ற பாணியில துறை தலைவர் உள்ளிட்ட பேராசிரியர்களிடமும் சக அலுவலர்களிடமும் மாணவிகளிடமும் கடுமையாக நடந்து கொண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மாலதி, பாலாஜி, இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.